எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு பட்டனை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த லேபிள்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம லேபிளை க்ரியேட் பண்ணும்போது எப்படி லேபிள் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம ஒரு பட்டனையும் க்ரியேட் பண்ணலாம். இப்போது என்ன பண்ணுறேன்னா, நான் பட்டன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கேபிட்டல் பி போட்டு ஒரு பட்டன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது TKinterல, அதை நான் கால் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனுக்குள்ளார என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் லேபிளில் கொடுத்த மாதிரியே எந்த பேஸ் நோடில் நம்ம இதை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கமா போட்டு இந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நான் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு கிளிக் திஸ் பட்டன் அப்படின்றத நான் இந்த ஒரு பட்டனோட டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் வரல. ஏன்னா நம்ம இந்த பட்டனை இப்போதைக்கு நம்ம டிஸ்பிளேவே பண்ண சொல்ல, அதாவது எய்தர் நம்ம பேக் யூஸ் பண்ணணும் இல்லைனா கிரிட் யூஸ் பண்ணி நம்ம இந்த பட்டனை அந்த விண்டோவில் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, பட்டன் டாட் பேக் அப்படின்னு கொடுத்து ஈஸியாக அந்த பட்டனை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த விண்டோவில். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பட்டன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த விண்டோவை நான் பெருசாக்குனேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அது பேக் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு சென்டர்ட் ஆகி வருது. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம் இல்லையா, எந்த பட்டனாக இருந்தாலும் நம்மளால் கிளிக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த கிளிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை இல்லையா. ஜஸ்ட்டு இந்த ரூட் அப்படின்றது ஆப்ஜெக்டில் இந்த பட்டன் வரணும், அதோட டெக்ஸ்ட் வந்து இது இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பட்டன் மட்டும் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம போன வீடியோஸில் பார்த்த மாதிரி ஒரு லேபிளை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மெத்தடில் நம்ம தெரியப்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஸோ பைத்தானில் எப்படி நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம், டெஃப் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ நான் டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் உள்ளார வந்துட்டு ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணி அந்த லேபிளை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ நான் ஒரு லேபிள் எப்படி க்ரியேட் பண்ணோம், முன்னாடி போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே லேபிள் ஈக்குவல் டு லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ரூட் கமா என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ ஹாவ் கிளிக்ட் திஸ் பட்டன் அப்படின்றத நான் அந்த டெக்ஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். இப்போது இந்த லேபிளை வந்து நம்ம இந்த விண்டோவில் ஆட் பண்ணணும்னா நம்ம பட்டன் டாட் பேக் கொடுத்த மாதிரி இந்த லேபிளையும் நம்ம வந்து அந்த விண்டோவில் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் லேபிள் டாட் பேக் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா இந்த லேபிள்லாம் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நம்ம இது ஒரு ஃபங்க்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணினா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் உள்ளே இருக்கிறதெல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த பட்டனில் இன்னொரு ஆர்கியூமெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கமாண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ கமாண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை இந்த கமாண்ட் ஆர்குமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆன் கிளிக் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ கமாண்ட் ஈக்குவல் டு ஆன் கிளிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்படி நமக்கு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இப்போ போன வாட்டி அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை இல்லையா. ஆனால் இந்த வாட்டி அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு லேபிளை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லேபிள் ஆட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குது, அதில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்குது. இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லேபிள் ஆட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே யூ ஹேவ் கிளிக் திஸ் பட்டன் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அந்த பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டே இருந்தேன்னா நம்மளுக்கு நிறையா அந்த லேபிள் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எந்த செக்கும்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த லேபிள் ஆட் பண்ணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். பட் இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனில் நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை இந்த கமாண்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுத்தோன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கால் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ண முடியுது. பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ண முடியாத மாதிரி வைக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்.
எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்லாம் கேட்குறோம். யூசர் வந்து எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸையும் டைப் பண்ணி முடிச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த பட்டன் அழுத்துற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லாஜிக் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ண முடியாத மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு டிசேபிள்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டிசேபிள்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இப்போ இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ண முடியாத மாதிரி மாறிடும். ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பார்த்தாலே தெரியுது இல்லையா, நம்மளுக்கு முன்னாடி டார்க் டெக்ஸ்ட்டில் இருந்தது, இப்போ நம்மளால் இதை வந்து அழுத்த முடியாது. ஸோ நான் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு போன எக்ஸாம்பிள் வந்த மாதிரி அந்த லேபிள்லாம் வந்து லோட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் நீங்கள் டிசேபிள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதை மேலே ஹவர் பண்ணேன்னா நம்மளுக்கு விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த இடத்துல என்னென்ன வேரியபிள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்மளுக்கு நார்மல், ஆக்டிவ் அண்ட் டிசேபிள்னு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஸ்டேட் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம அதை கொடுக்காம விட்டோம்னா நம்மளுக்கு அது ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும், அதனால் நம்மளால் அதை அழுத்த முடியும். ஸோ நான் மறுபடியும் அதை வந்து ஆக்டிவ் ஆக்கிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பட்டன்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பட்டனை வந்து வெவ்வேறு கலரில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் இருக்குது. இப்போ அந்த டெக்ஸ்ட் கலரை வந்து நம்ம வேறு கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FG அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த FG ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளார ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் வருது. இந்த FG அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர். ஸோ ஃபோர்க்ரவுண்டை வந்து நம்மளுக்கு FG அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் அந்த பட்டன் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்டை வந்து நான் வேறு கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து BG அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் BG அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா க்ரீன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் வந்து பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாகவும் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம ரெட் கலர்லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது இந்த பட்டன் விட்ஜெட்லேயே. பட் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா பேசிக்காக வந்து எப்படி அந்த பட்டனுடைய டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண வைக்கிறது, அந்த பட்டனுடைய டெக்ஸ்ட் கலர்ஸ், அதாவது அந்த டெக்ஸ்ட்டோட கலரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்க்ரவுண்டும் அந்த டெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்க கலரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு BG அப்படின்ற கமாண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு எப்படி வந்து நம்ம அந்த பட்டனுடைய சைஸை மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பேட் X பேட் Y அப்படின்ற ஆர்குமெண்ட்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட ஒரு புது விட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.